அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 769 782 வரை மொத்தம் 14 வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். எத்தகை எவ்வுயிர் எண்ணின அவ்வுயிர்க்கு அத்தகை அளித்தருள் அருட்பெரும் ஜோதி. எப்படி எவ்வுயிர் எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெரும் ஜோதி. ஏங்காது உயிர்த்திரள் எங்கெங்கு இருந்தன ஆங்காங்கு அளித்தருள் அருட்பெரும் ஜோதி. சொல்லுறும் அசுத்த தொல்லுயிர்க்கு அவ்வகை அல்லலில் காத்தருள் அருட்பெரும் ஜோதி. சுத்தமும் அசுத்தமும் தோய் உயிர்க்கு இருமையின் அத்தகை காத்தருள் அருட்பெரும் ஜோதி. வாய்ந்திடும் சுத்த வகை உயிர்க்கு ஒருமையின் ஆய்ந்துர காத்தருள் அருட்பெரும் ஜோதி. எவையெல்லாம் எவையெல்லாம் ஈண்டின ஈண்டின அவையெல்லாம் காத்தருள் அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த 14 வரிகள். இதில் இந்த 14 வரிகள்லையும் வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உயிர்கள் எங்கனம் வேண்டினாலும் எப்படியெல்லாம் வேண்டினாலும் அவற்றையெல்லாம் கொடுக்குமாறும் பக்குவ அபக்குவ பக்குவ ஆன்மாக்களையும் காத்தருளுமாறு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் வேண்டுகிறார். இதுதான் அந்த 14 வரிகளில் வேண்டுகிறார். நம்ம இந்த பக்குவ அபக்குவ பக்குவ இந்த ஆன்மாக்களை பற்றி வள்ளல் பெருமான் உரைநடையில் என்ன சொல்லியிருக்காருன்றதையும் பார்ப்போம். அதை பார்க்கும்போது கடைசி அந்த 3-4 வரிகளில் அந்த பக்குவ அபக்குவ பக்குவ அந்த ஆன்மாக்களுடைய அந்த தன்மையையும் அவர்களையும் காக்கணும், காத்து அருள் செய்வீராக என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட அவர் வேண்டுறாங்க. அதைத்தான் கடைசி 4 வரிகளில் அந்த 4 பாடல்களில் வருது. சரி, இப்போ முதல்ல நான் வரிகளை படிக்கிறேன். எத்தகை எவ்வுயிர் எண்ணின அவ்வுயிர்க்கு அத்தகை அளித்தருள் அருட்பெரும் ஜோதி. அதாவது உயிர்கள் எங்கேருந்து எப்படி வேண்டுனாலும் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, எவ்விதமாக எந்த விதமாக அனுபவிக்க எந்த ஜீவன் ஆசைப்படுகிறதோ அந்த ஜீவனுக்கு அது ஆசைப்பட்ட விதமாகவே அளித்து அதன் ஆசையை நிறைவேற்றி என் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள்வீராக. இதுதான் அந்த 2 வரிகளில் விளக்கம். இதுக்கு திருவடி புகழ்ச்சியில் ஒரு வரியில் எப்படி வரும் அப்படின்னா, எவ்வண்ணம் வேண்டுகினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி ஈந்தருளும் பதம் அப்படின்னு அங்கே பாடியிருப்பாங்க. சரி, அடுத்து எப்படி எவ்வுயிர் எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெரும் ஜோதி. எந்த உயிர் எப்படியெல்லாம் விருப்பப்படுகின்றதோ அந்த உயிருக்கு அப்படியே அது பெற்று விளங்குமாறு வாழ்த்தி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அருள் அளித்திடுவீராக அப்படின்னு சொல்லி தான் இந்த 2 வரிகளில் இறைவனிடம் விண்ணப்பம் வைக்கிறாங்க. சரி, அடுத்து ஏங்காது உயிர்த்திரள் எங்கெங்கு இருந்தன ஆங்காங்கு அளித்தருள் அருட்பெரும் ஜோதி. இப்போ நம்மளுக்கே தெரியும், பக்தி 2 விதமாக இருக்குது. எப்படி அப்படின்னா, சில பேர் பக்தி செய்யும்போது எனக்கு இது வேணும், ஏதாவது ஒன்று வேணும், அதாவது குழந்தைக்கு திருமணம் ஆகணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும், நோய் வாய்ப்பட்டிருக்க கணவனோ மனைவியோ குழந்தைகளோ அவங்க நல்ல நலம் பெறணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது இந்த இல்வாழ்வில் இருக்கக்கூடிய அவங்களுக்குள்ள அந்த குறைகளை எல்லாம் அந்த இறைவனிடம் வேண்டி அந்த விண்ணப்பமாக வைக்கிறது. இந்த விதமாக ஒரு விதமான பக்தி இருக்குது.
அது கிடச்சதுக்கப்புறம் திரும்ப கடவுள்கிட்ட நன்றி சொல்கிறது. இது மாதிரி ஒரு பக்தி இருக்குது. இன்னொரு பக்தி வந்து எல்லாமே வந்து கடவுளுடைய செயல்தான், நம்ம வேண்டுறது அவசியம் இல்லை. ஏன்னா கடவுளுக்கு வந்து நம்மளை படைத்த கடவுளுக்கு தெரியாதான், ஏன்னா நம்ம மனசில் என்ன இருக்குன்றது அவருக்கு தெரியாதான், அவரே எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கட்டும், நம்ம வேண்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி மனசில் நிராசையோட எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்று நம்ம வேண்டுறோம்ல, அந்த வேண்டுதலுக்கு உள்ளேயே நம்மளும் அடக்கம்தான். இப்போ நான் வந்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் வேண்டுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த எல்லா உயிர்களுக்குள்ளேயும் நானும் அடக்கம். இப்போ எனக்குன்னு ஒன்று வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதுலேயே அடங்கிடுது. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடோட பக்தி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்காது உயிர்த்திரள் எங்கெங்கு இருந்தன ஆங்காங்கு அளித்தருள் அருட்பெரும் ஜோதி. இதுக்கு விளக்கம் என்னன்னா, எதையும் வேண்டாது எதற்கும் ஏங்காது நிராசை என்னும் பக்குவத்தில் உள்ள உயிரினங்கள் எந்தெந்த இடத்தில் தத்தம் கொள்கைப்படி எதையும் வேண்டாது நின்றனவோ அந்த ஜீவர்களுக்கும் அந்தந்த இடத்திலேயே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அவர்களையும் காத்து அருள் செய்வீராக அப்படின்னு சொல்லி, அந்த பக்தியில் 2வது நிலையில் இருக்காங்கல்ல, அவங்களையும் காத்து அருள் செய்வீராக அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. சரி, அடுத்து சொல்லுறும் அசுத்த தொல்லுயிர்க்கு அவ்வகை அல்லலில் காத்தருள் அருட்பெரும் ஜோதி. அதாவது ஜீவன்கள் வந்து தவறு செய்யும், சில ஜீவன்கள் வந்து தவறு செய்கின்றன. அது மாதிரி தவறு செய்வதற்கு காரணம் என்ன? அவங்களுடைய தீய குணங்கள் தான் அவரை வந்து தவறான வழிகளில் இழுத்துட்டு போய் அந்த தவறை செய்ய வைக்குது. இதுக்கு வந்து வள்ளல் பெருமான் வந்து உரைநடை பகுதியில் வந்து தெளிவாக அந்த கடவுளுடைய அருட்சக்தியினால் ஆன்மாக்கள் வந்து 3ஆக பிரித்து படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. என்ன மாதிரி படைச்சிருக்காங்க அப்படின்னா, பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மா அப்படின்னு சொல்லி 3 விதமாக கடவுளுடைய அருட்சக்தி இந்த ஜீவர்களை வந்து படைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுபடி பார்க்கும்போது இந்த 2 வரிகளில் அபக்குவ ஆன்மாவை பற்றி சொல்கிறாங்க. இந்த அபக்குவ ஆன்மாவுடைய தன்மை என்னென்னா, தீய வழியிலே செல்வது. இந்த தீய வழியிலே செல்வதற்கு வந்து இது வந்து பழிச்சொல்லுக்கு வந்து ஆளாவாங்க. அந்த சொல்லுறும் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தீய குணமுடையோர் பழிச்சொல்லுக்கே ஆளாகியே தீருவர். இதைத்தான் வந்து அவர் சொல்லுறும் அசுத்த தொல்லுயிர்க்கு அவ்வகை, அதாவது தவறான வழியில் சென்று அந்த தீய குணங்களினால் தவறான வழியில் செல்பவர்களுக்கு பழிச்சொல்லுக்கு ஆளாவார்கள். அதுபோல் தீய வழியில் செல்பவர்களையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அவர்கள் படும் கஷ்டங்களில் இருந்து அவர்களை காத்தருள்வீராக. இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த வள்ளலார் வந்து அந்த பக்குவ ஆன்மா, அந்த ஆன்மாக்களின் 3 நிலைகளை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை படிச்சுட்டு அடுத்த வரிகளுக்கு போகலாம். சிருட்டி நியாயம் அப்படின்ற தலைப்பில் உபதேச குறிப்புகள் இருக்குது, அதை நான் படிக்கிறேன். ஆகாசம் அனாதி, அதுபோல் அதற்கு காரணமான பரமாகாச சுரூபராகிய கடவுள் அனாதி. அனாதியாகிய ஆகாசத்தில் காற்றும் அனாதி. அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதியாய் இருக்கின்றது. ஆகாயத்தில் அணுக்கள் நீக்கமர நிரம்பியிருக்கின்றன. இதுபோல் கடவுள் சமூகத்தில் ஆன்மா ஆகாசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய் நிரம்பியிருக்கின்றன. இந்த அணுக்களுக்கு ஆன்மா என்றே பெயர். ஆன்மாகாயமான கடவுள் சமூகத்தில் ஆன்மாக்களும் 3 வகையாய் நிற்கும். அவை யாவெனில் பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மா என 3 வகைப்படும். ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் 3 விதமானதற்கு காரணம் அங்குள்ள காற்றே ஆகும். அதுபோல் ஆன்மாக்கள் 3 விதமானதற்கு காரணம் கடவுள் சமூகத்தில் உள்ள அருட்சக்தியே ஆகும். அப்படி 3 வகையான ஆன்மாக்களுக்கு அருட்சக்தியின் சமூகத்தில் தோன்றிய இச்சை, ஞானம், கிரியை என்னும் வேதத்தினால் ஆன்மாக்களுக்கு தேகம் 3 அவையாவெனில் கர்மதேகம், பிரணவதேகம், ஞான தேகம் என 3 விதம் அப்படின்னு சொல்லி
உரைநடையில் தெளிவாக வந்து இந்த ஆன்மாக்களின் நிலையை பற்றி சொல்கிறாங்க. இந்த 2 வரிகளில், அதாவது சொல்லுறும் அசுத்த தொல்லுயிர்க்கு அவ்வகை அல்லலில் காத்தருள் அருட்பெரும் ஜோதி, இங்கே வந்து அபக்குவ ஆன்மாக்களையும் அவர்கள் படும் துன்பங்களிலிருந்து காத்தருள்வீராக அப்படின்னு தான் இந்த 2 வரிகளில் சொல்கிறாங்க. அடுத்த 2 வரி, சுத்தமும் அசுத்தமும் தோய் உயிர்க்கு இருமையின் அத்தகை காத்தருள் அருட்பெரும் ஜோதி. அதாவது இங்கே வந்து பக்குவ ஆன்மாக்களே காத்தருள வேணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது நல்வினை தீவினைக்கு ஏற்ப இம்மை மறுமை இன்பங்களை அவ்வாறே அளித்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள்வீராக. அதாவது இந்த பக்குவ ஆன்மாக்களின் நிலை எப்படி இருக்கும்னா, நன்மை தீமை 2மே கலந்து இருக்கும். போன வரிகளில் பார்த்தோம், அபக்குவ ஆன்மா தீயனவற்றை மட்டுமே செய்யும், அதிகமாக செய்யும். அதுதான் வந்து அபக்குவ ஆன்மா. இந்த பக்குவ ஆன்மாவில் வந்து 2மே இருக்கும். தீயதிலிருந்து நல்லது செய்ய வந்து அந்த 2 நிலையுமே இருக்கும், மாறி மாறி இருக்கும். நல்லதும் செய்யும், தீயதும் செய்யக்கூடிய இந்த ஆன்மாக்களையும் அவர்கள் படும் துன்பங்களிலிருந்து காத்தருள்வீராக அப்படின்னு சொல்லி இங்கேயும் விண்ணப்பம் வைக்கிறாங்க. சரி, அடுத்து வாய்ந்திடும் சுத்த வகை உயிர்க்கு ஒருமையின் ஆய்ந்துர காத்தருள் அருட்பெரும் ஜோதி. இங்கே வந்து பக்குவ ஆன்மாக்களை காத்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டுறாங்க. அதாவது அசுத்த நிலையிலிருந்து சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த நிலைக்கு மாறிய பின்னர் தீயவை அனைத்தும் நீங்கி நல்லனவட்டுமே விளங்குகின்ற இந்த நிலையில் உள்ள ஜீவர்களை காத்தருளுமாறு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட வேண்டுறாங்க. அப்போ முதல்ல வந்து அபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மா வேணுனாங்க. இப்போ வந்து பக்குவ ஆன்மாக்களையும் காத்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. அதாவது தூய குணங்களே வாய்க்கப்பெற்ற நல்ல ஆன்மாக்களுக்கு ஞான அறிவினால் ஒன்றிய மனம் கூடும் அளவிற்கு ஆராய்ச்சியும் கூடி அடையுமாறு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள் வீராக. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள், எவையெல்லாம் ஈண்டின அவையெல்லாம் காத்தருள் அருட்பெரும் ஜோதி. அதாவது எந்தெந்த உயிர்கள் இறைவனை நெருங்குகின்றனவோ அவ்வுயிர்களை எல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள் வீராக. அப்போ நான் இதிலிருந்து என்ன தெளிவாகுது அப்படின்னா, இறைவனை நம்ம நெருங்கி போனோம், கொஞ்சம் அப்படி நெருங்கினோம்னா அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய அருள்னால் நம்மளை வந்து காத்து அருள் செய்கிறார் அப்படின்றது தெளிவாகுது. அப்போ இறைவனை நெருங்காமல் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இறைவனை நெருங்காமல் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு முற்பிறவியின் அந்த தாக்கம் அவங்க வந்து அனுபவிச்சுட்ருப்பாங்க. அதனால் நன்மை தீமைகளில் உழன்று சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இறைவனை விரும்பி அந்த அடையக்கூடிய உயிரினங்களுக்கு அவங்களுக்கும் துன்பங்கள் சிரமங்கள்லாம் இருக்கும் முன்வினையினால். இருந்தபோதும் கடவுள் வந்து நம்ம வந்து அதான் சென்ற பதிவில் நம்ம பார்த்தோம்ல, யான் எனது என்ற ஜீவ சுதந்திரம், தேக சுதந்திரம், போக சுதந்திரம், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும், கடவுளுடைய அருட்சக்திக்கிட்ட ஒப்படைச்சிடணும். அங்கே ஒப்படைக்கும் போது கடவுளுடைய அருட்சக்தி நம்மள்கிட்ட காரியப்படும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், முன்வினையினால் ஏற்படக்கூடிய அந்த இன்ப துன்பங்கள்லாம் எதுவுமே நம்மளை பாதிக்காது. அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க, எவையெல்லாம் ஈண்டின அவையெல்லாம் காத்தருள் அருட்பெரும் ஜோதி. நாமும் இறைவனை நெருங்குவோம், அணுதினமும் அவரை நாம் நெருங்க அவர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து அரவணைக்கும் போது நம்மள்கிட்ட உள்ள எல்லா சுதந்திரங்களையும் அவர்கிட்ட கொடுத்துருக்கும்போது அவருடைய அருளினால் நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் எந்த இன்ப துன்பங்களும் இல்லாமல் சிறப்பாக இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாயிரும். எல்லாமே தெளிவாகும்போது சந்தோஷமாகவும் அந்த வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி அந்த பரிபூர்ணமான அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம். அந்த நிலைமைக்கு நம்மளை இங்கே கொண்டு போகும். ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.